Hi guys, welcome to our channel Nursing Update. So நேற்று introduction to our channel கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்கோப் ஆஃப் நர்சிங், அதாவது நீங்கள் ஒரு பிஎஸ்சி இல்லை டிப்ளமோ படித்த கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வித்தின் இந்தியா அண்ட் அவுட் சைடு இந்தியா அப்ராட் கண்ட்ரீஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சைக்காட்ரிக் நர்சிங். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மை மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் சைக்காட்ரிக் நர்சிங். ஸோ சைக்காட்ரிக் நர்சிங்கில் ஃபஸ்ட்டு பார்ட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், then share this video to your friends also. Okay, so let's move on to today's content. Okay, first question: delusion is a disorder of mood, thought, affect, perception. Okay, so இது one of the most frequent MCQs. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 எக்ஸாம்ஸில் பார்த்துருக்கேன். ஓகே, delusion is a disorder of. ஓகே, ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலியூஷன்னா என்னன்னு தெரியணும். ஓகே, delusion means false fixed belief. Okay, means for example, விராட் கோலி என்னோட ரூம்மேட் அப்படின்னு சொல்கிறது ஒரு டைப் ஆஃப் டெலியூஷன். ஓகே, ரூமில் விராட் கோலி இல்லை, பட் ஸ்டில் என்னோட மனசுக்கு தோணுது விராட் கோலி என்னோட ரூம்மேட், அதுதான் டெலியூஷன். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மூட், தாட், affect and perception. ஓகே, ஸோ இதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அசைன்மெண்ட் இன்றைக்கி என்னென்னா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மூட் அண்ட் அஃபெக்ட். ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மூடுக்கும் அஃபெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு. ஸோ த ஆன்சர் வில் பி delusion is a disorder of thought. ஓகே, என்னோடய தாட் ப்ராசஸில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால வர சிம்டம்ஸ் தான் டெலியூஷன். ஓகே, ஸோ கம்மிங் டு த செகண்ட் கொஸ்டின்: மென்டல் ஹெல்த் ஆக்ட் பாஸ்ட் இன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எம்சிக்யூஸ். ஓகே, இயர் ரிலேட்டடாக நீங்கள் என்ன கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் மினிமம் ஒரு கொஸ்டினாவது இயர் ரிலேட்டடாக வரும். ஓகே, மென்டல் ஹெல்த் ஆக்ட் எப்போ, மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் எப்போ, ஆல்மாட்டா டிக்ளரேஷன் எப்போ, போர் கமிட்டி எப்போ வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய எம்சிக்யூஸ் நீங்கள் இயர் ரிலேட்டட் பார்க்கலாம். எஸ்பெஷலி டு பி மோர் ஸ்பெசிஃபிக் டு சைக்காட்ரிக், இந்த கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்கு. மென்டல் ஹெல்த் ஆக்ட் பாஸ்ட் இன். இப்போ சப்போஸ் நான் எக்ஸாம் எழுதுறேன்னா நான் 2 ஆப்ஷனை ஈஸியாக வெளியே எடுத்துருவேன். இந்த கொஸ்டினில் 1985 கிடையாது, 1986 கிடையாது. ஸோ எய்தர் 1982 இருக்கலாம், 1987 இருக்கலாம். ஏன்னா இந்த 2 இயரில் தான் ஒன்று மென்டல் ஹெல்த் ஆக்ட், இன்னொன்று மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 1987. ஓகே, ஸோ மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ ரிமெம்பர், ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ரோக்ராம், அப்புறம் தான் ஆக்ட். ஓகே, ஸோ in 1982 மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். in 1987 மென்டல் ஹெல்த் ஆக்ட் வாஸ் பாஸ்ட். ஓகே, so we move on to the third question: fear of being alone in open space. Phobia related question. Fear, what is phobia? Irrational fear. Okay, அதாவது ஒரு சம்பந்தமே இல்லாத பொருளை பார்த்து நமக்கு ரொம்ப பயம் வர்றது. ஓகே, நாயை பார்த்து பயம் வர்றது. ஓகே, அதெல்லாம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபோபியா. தண்ணி பார்த்து பயம் வர்றது, இதெல்லாம் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோபியா. ஸோ ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன் இன் ஓப்பன் ஸ்பேஸ், அதாவது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் போது அவங்களுக்கு பயம் வருது. ஓகே, எக்ஸாம்பிள் ஆக்ரோஃபோபியா, ஆக்ரோஃபோபியா, கேமோஃபோபியா அண்ட் கிளாஸ்ட்ரோஃபோபியா. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4த்துக்கும் என்ன ஃபோபியாங்கிறதும் படிக்கணும். ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் லேர்னிங். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் படிக்கிறது ஒரு வே ஆஃப் லேர்னிங். இந்த கொஸ்டினுக்கு எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு, மற்ற ஆன்சர்லாம் என்ன கொஸ்டினுக்கான என்ன இந்த ஆன்சர்லாம் எந்த கொஸ்டினுங்கிற அதுவும் ஒரு வே ஆஃப் லேர்னிங். அதாவது இப்போ
claustrophobia என்ன? fear of being in a closed space. ஓகே, அதான் claustrophobia. gamophobia ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும், fear of marriage. ஓகே, acrophobia and agoraphobia. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துல தான் ஒரு ஆப்ஷன். ஆக்சுவலாக acrophobia மீன்ஸ் fear of height. ஓகே, ACRO, acrophobia is a fear of height. AGRO, agoraphobia is the answer. Fear of being alone in open space is agoraphobia. Okay, next question. Johari window blind spot is? Johari window blind spot. Option first quadrant, second quadrant, third quadrant and fourth quadrant. Okay, so question ஒன்றுமே புரியல இல்லை. ஃபர்ஸ்ட் திங் ஜொஹாரியை விட்டுருங்க. விண்டோ, வாட் இஸ் விண்டோ? வீட்டில எல்லாம் விண்டோ இருக்குது, பார்த்துருக்கலாம். விண்டோனா ஏன் மீடியம், அந்த மீடியம்லேருந்து நீங்களும் பார்க்கலாம், வெளியில் இருக்கவங்களும் உங்களை பார்க்கலாம். ஓகே, அதான் விண்டோங்கிறது. ஸோ ஜொஹாரி த பர்சன் இதை காயின் பண்ண பேர் தான் ஜொஹாரி. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து மொத்தம் 4 காம்போனன்ட் இருக்குது. இது ஒரு MCQ. ஹவு many quadrants are there in Johari window? இதுவும் எக்ஸாமில் வந்திருக்கு. ஸோ 4 quadrant இருக்குது. ஒன்று known to self, known to others. unknown to self, unknown to others. அதாவது known to selfனா உங்களை பற்றிய சில விஷயங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதான் known to self. known to others, உங்களை பற்றிய சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, unknown to self, அதாவது உங்களை பற்றிய சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியாது ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும். unknown to others, அதாவது உங்களை பற்றின சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. ஓகே, அதுதான் unknown to others. ஸோ இப்போ இதை x axis y axis-ஆக பிரிச்சிருக்காங்க. அதாவது known to self and known to others. அதாவது ரெண்டு பேருக்கும், சப்போஸ் நான் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கேன், என்னை பற்றிய சில விஷயங்கள் எனக்கும் தெரியும், சில விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும். அந்த ஸ்பேஸ் பேர் வந்து ஓப்பன் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்து பிளைண்ட் ஸ்பாட். இதுதான் ஆக்சுவலாக கொஸ்டினில் வந்திருக்கு. சரி, ரெண்டாவது குவாட்ரண்ட் வந்து பிளைண்ட் ஸ்பாட். அதாவது வாட் இஸ் பிளைண்ட் ஸ்பாட்னா known to others and unknown by self. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாது. பிளைண்ட்னா என்ன அர்த்தம்? உங்களால் பார்க்க முடியாது ஆனால் மற்றவங்களால உங்களை பார்க்க முடியும், அதுதான் பிளைண்ட். ஓகே, ஸோ அதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர். அதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும், அதுதான் பிளைண்ட் ஸ்பாட். தென் ஹிடன்னாலே அந்த வார்த்தையில் இருக்குது. ஹிடன்னா மறைச்சு வைக்கிறது. ஓகே, சில விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் தெரியும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க, மற்றவங்களுக்கு தெரியாது, அதுதான் வந்து ஹிடன், தேர்ட் குவாட்ரண்ட். அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் unknown to all, யாருக்குமே என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ கொஸ்டின் என்னன்னா ஜொஹாரி விண்டோ பிளைண்ட் ஸ்பாட், இது செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் MCQs தான். இதில் வந்துட்டு எதர் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்துட்டு they will ask how many quadrants are there in Johari window. Okay, answer is 4. Then what are the things? Open quadrant, blind quadrant, hidden quadrant and unknown quadrant. Okay, so blind spot என்னன்னு கேட்டிருக்காங்க, அது செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, தேர்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். Pavlov's experiment is an example of. Pavlov எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குல்ல. Pavlov experiment is an example of operant conditioning, classical conditioning, learned helplessness, modeling. ஓகே, ஸோ சப்போஸ் இந்த கொஸ்டின் உனக்கு எக்ஸாமில் வருதுன்னா ஐ வில் டேக் அவுட் தி லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ். லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் கிடையாது, மாடலிங் கிடையாது. எதர் ஒப்பரண்ட் கண்டிஷனிங் ஆர் கிளாசிக்கல் கண்டிஷனிங். பாவ்லோங்கிறது ஒரு சயின்டிஸ்ட். அவர் என்ன செஞ்சார்னா ஒரு நாய் வளர்த்தாரு. ஓகே, அந்த நாய்க்கு எப்பவும் பெல் அடிச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு இருந்தார். ஓகே, அது ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு கொஞ்ச நாளைக்கு, 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அதை மாதிரி கொடுத்துட்டே இருந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணார், பெல் அடிக்கிறது மட்டும் செஞ்சார், சாப்பாடு கொடுக்கறத நிறுத்திட்டார். ஸோ அந்த நாய்க்கு எப்பப்பெல்லாம் பெல் அடிக்குதோ அப்பப்பெல்லாம் டைஜஷன் ப்ராசஸோட ஃபஸ்ட் ஸ்டெப், அதாவது சலவேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுதான் Pavlov's experiment. Okay, so Pavlov's experiment is an example of classical conditioning. Okay,
ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு அன்கண்டிஷனல் ஸ்டிமுலை அதை வந்துட்டு கண்டிஷன்டு ஸ்டிமுலையால் ரூல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. புரியல? நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் ஒப்பேரண்ட் கண்டிஷனிங்னா என்னன்னு சொல்வேன், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ரிமெம்பர், as of now, remember only one point: classical conditioning is given by Pavlov. Okay. So next question: a nurse during a course of treatment develops positive or negative feelings towards the patient. The terminology is. இது வந்துட்டு நிறைய கொஷின் பேப்பரில் நான் பார்த்துருக்கேன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட்டுக்கு மேலே ஆஸ் எ நர்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக, ஐயோ பாவம் உங்களுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும்னு ஒரு ஃபீலிங்ஸ் வருது இல்லை நெகட்டிவாக, எனக்கு அந்த பேஷண்ட் சுத்தமாக பிடிக்கல, நான் அந்த பேஷண்ட்டுக்கு எதுவும் பார்க்க மாட்டேன், அந்த பேஷண்ட் டேக் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீலிங்ஸ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எம்பதி, சிம்பதி, டிரான்ஸ்ஃபரன்ஸ் அண்ட் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் MCQ அண்ட் உங்களுக்கே ஈஸியான MCQ. ஆன்சர் இஸ் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். ஓகே, வாட் இஸ் டிரான்ஸ்ஃபரன்ஸ்? அப்போனா பேஷண்ட் வந்து உங்கள் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணாங்கன்னா அது பேர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். பேஷண்ட் மேலே நீங்கள் ஏதாவது ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணிங்கன்னா அது பேர் கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப நார்மலாக ஒரு வேர்டு டிரான்ஸ்ஃபரன்ஸ்னால் பேஷண்ட் வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணுறது, கவுண்டர் டிரான்ஸ்ஃபரன்ஸ்னால் பேஷண்ட் மேலே நீங்கள் ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணுறது. ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் the term used to denote intrapsychic conflict symbolically to physical symptoms. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது கொஸ்டின், ஆனால் சிம்பிளாக என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க, மனசில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குது, அதை வந்து நீங்கள் உடல் ரீதியாக வெளிப்படுத்துகிறீங்க. அதாவது நம்ம எப்பயுமே செய்கிற எக்ஸாம் ஃபீவர், எக்ஸாம் போக பயம் இருக்கும், ஓகே, ஆனால் உங்களுக்கு ஃபீவர் அடிக்கும். ஓகே, அதுதான் எக்ஸாம் ஃபீவர். ஓகே, ஸோ அது விச் டைப் ஆஃப் இன்ட்ராசைக்கிக் பிஹேவியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டிசோசியேஷன், கன்வர்ஷன், சப்ளிமேஷன் அண்ட் இன்டெலெக்சுவலைசேஷன். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் கன்வர்ஷன். வாட் இஸ் கன்வர்ஷன்? கன்வர்ஷன்னா இந்த கொஷின்லே இருக்குது, அதாவது யூ ஹாவ் சம்திங் இன் யுவர் மைண்ட் and you are converting that into a physical symptom. Okay, that is known as conversion. அதாவது உங்கள் மனசில் இருக்க ஏதோ ஒரு அச்சமோ பயமோ அது வந்து ஃபிசிக்கல் சிம்டமாக மாறுதுன்னா அது பேர் தான் கன்வர்ஷன். ஓகே, இது நான் சொன்ன டிசோசியேஷன், இன்டெலெக்சுவலைசேஷன் இதெல்லாம் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ எல்லா டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஐ ஹவ் ஃபார்முலேட்டட் அ கொஸ்டின். ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கும் போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ அது உங்களுக்கு வந்து லைஃப் லாங் மனசில் நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டோட்டல் ஸ்கோர் ஆஃப் MMFC. வாட் இஸ் MMSC? மினி மென்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன். ஓகே, அதோட டோட்டல் ஸ்கோர் என்ன? MMSCனா என்னன்னே தெரியல, இல்லை டோட்டல் ஸ்கோர் வேறு கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் 30. ஓகே, 30. ஸோ அதை வந்து டோட்டல் ஸ்கோர் இஸ் 30. நார்மல்னா 25 to 30, மைல்ட் டு மாடரேட் 18 to 24, சப்ஸ்டான்ஷியல் இம்பேர்மெண்ட்னா less than 17. ஸோ அந்த டெர்மினாலஜிலே இருக்குது மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, வாட் இஸ் மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன்? ஒரு பர்சனோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்க்கறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது, டெம்பரேச்சர், பிபி, பல்ஸ், அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி ஒரு பர்சனோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக சில கொஸ்டினர்ஸ் வச்சுருக்காங்க, அது பேர் தான் மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ அதோட காம்போனன்ட்ஸ் என்னென்னா, ஒராக்கல், அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓரியன்டேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், லாங்குவேஜ், எமோஷன் ஆர் ரீகால். ஓகே, ஓரியன்டேஷன், ஓரியன்டட் டு ப்ளஸ் பர்சன். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன், எவ்வளோ அவங்களால ரெஜிஸ்டர் மீன்ஸ் மெமரி பவர் எவ்வளோ இருக்குது. அட்டென்ஷன், எப்படி உங்களை பார்க்குறாங்களா இல்லை ஐ டு ஐ காண்டாக்ட் வைக்கிறாங்களா அதெல்லாம். ஓகே, கான்சன்ட்ரேஷன், எந்த அளவுக்கு அவங்க கொஸ்டின்ஸை கவனிக்கிறாங்க அது. தென் லாங்குவேஜ், நம்ம சொல்கிற வார்த்தைகளை திருப்பி சொல்ல முடியுதா. ஓகே, தென் ரீகால், ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அதை கேட்டால் அதை அவங்களால சொல்ல முடியுதான்னு பார்க்குறோம். ஓகே, இதான் காம்போனன்ட் ஆஃப் MMSE. ஓகே, MMSEயோட மீன்ஸ்
இது ஒரு பர்சனோட மென்டல் ஸ்டேட்டஸை பார்க்குறது. ஓகே, ஸோ எம்எம்எஸ்சிக்கு டோட்டல் ஸ்கோர் 30. அப்புறம் இம்பேர்மெண்ட் ஸ்டேட், இம்பேர்மெண்ட்னா இஃப் த டோட்டல் ஸ்கோர் இஸ் லெஸ் தென் 17. ஓகே, 17க்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு ஏதோ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இதே 18 to 24 இருந்தால் அவங்க அந்த பார்டர் லைனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு எரிக்சன் psychosocial theory. Okay, Erickson psychosocial theory, one of the best theory and as far as your life is concerned and for examination also. Okay, according to Erickson psychosocial theory, a person aged 45 years develop which of the following crisis? Okay, எரிக்சன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈச் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஒரு பர்சனோட ஈச் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக சொல்லியிருக்காரு. இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, ஆப்ஷன் பி இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன், ஆப்ஷன் சி ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன், ஆப்ஷன் டி ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். ஓகே, ஸோ எரிக்சனோட சைக்கோசோஷியல் தியரி என்ன அப்படின்னா, இன்ஃபேன்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்கிறது ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். ஓகே, டாட்லர் ஸ்டேஜில் உங்களுக்கு இருக்கிறது ஆட்டானமி வெர்சஸ் ஷேம் ஆர் டவுட். ப்ரீ ஸ்கூலரில் இருக்கிறது இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். தென் ஸ்கூலரில் இருக்கிறது இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. தென் டீனேஜரில் இருக்கிறது ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். யங் அடல்ட்டில் இருக்கிறது இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன். மிடில் ஏஜ் அடல்ட்டில் இருக்கிறது ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். ஓல்டர் அடல்ட்டில் இருக்கிறது இன்டெகிரிட்டி வெர்சஸ் டிஸ்பேர். ஸோ நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்ன? அக்கார்டிங் டு எரிக்சன் சைக்கோசோஷியல் தியரி, எ பர்சன் ஆஃப் 45 இயர்ஸ், 45 இயர்ஸுங்கிறது என்ன ஸ்டேஜில் வரும்? they comes under middle aged adult. So answer is generativity versus stagnation. So சைக்கோசோஷியல் தியரி வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எம்சிக்யூஸ் கேட்பாங்க. அதுவும் கேட்குற எம்சிக்யூ எப்படி இருக்குன்னா, so and so person in teenage group. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு எரிக்சன் என்ன ஸ்டேஜில் இருப்பாங்க? ஓகே, ஸோ and so person ஆஃப் 60 இயர்ஸ். ஓகே, அவங்க அக்கார்டிங் டு எரிக்சன் என்ன ஸ்டேஜில் இருப்பாங்க? ஓகே, ஸோ இதில் ஒரு சீட் கோட் இருக்குது. சீட் கோட் இன் த சென்ஸ், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னன்னா, ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் கிடையாது, அட்டானமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. த திங் விச் இஸ் ஸ்டார்டிங் வித் ஐ, இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட், இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன், இன்டிமசி வர்சஸ் ஐசோலேஷன். இந்த 4 பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது ப்ரீ ஸ்கூலர், ஸ்கூலர், டீனேஜர் அண்ட் யங் அடல்ட், இந்த 4 விஷயத்துலேருந்து தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எம்சிக்யூஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ ரிமெம்பர் 4 ஐஸ் இன் எரிக்சன் சைக்கோசோஷியல் தியரி. ஓகே, இந்த 4 ஐயிலேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. செகண்ட் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மிடில் ஏஜ் அடல்ட் அண்ட் ஓல்டர் அடல்ட், ஜெனரேட்டிவ் வெர்சஸ் ஸ்டாக்னேஷன் அண்ட் இன்டெகிரிட்டி வெர்சஸ் டிஸ்பேர். ஓகே, ஸோ கம்மிங் டு த last question. The term used to denote delusional belief that other person is deeply in love with him or her is known as. நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதுதான், டெலியூஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். டெலியூஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், மீன்ஸ் விராட் கோலி என்னோட ரூம்மேட்டுன்னு சொன்னேன்னா அதுதான் டெலியூஷன்னு. ஸோ டைப் ஆஃப் டெலியூஷனில் இவங்க கேட்டிருக்காங்க, டெலியூஷனலி பிலீஃப், ஒரு பர்சன் வந்துட்டு பிலீஃப், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, யாரோ ஒரு அன்னோன் பர்சன் ஆர் ஃபேமஸ் பர்சனாலிட்டி, ஓகே, அவங்க வந்து அவங்கள ரொம்ப நேசிக்கிறதா. சப்போஸ் ஐ எம் த பேஷண்ட்னா, ஒரு அன்னோன் பர்சன் யாராவது ஒருத்தவங்க என்னை ரொம்ப நேசிக்கிறதா நான் நினச்சிக்கிட்டேன்னா அந்த டெலியூஷனல் டிஸார்டர் பேர் என்ன, ஆர் அந்த டெர்மினாலஜிஸ் பேர் என்ன? ஓகே, ஸோ சைக்காட்ரி பொறுத்தவரை நீங்கள் டெர்மினாலஜிஸ் ஒழுங்காக படித்து புரிஞ்சாலே போதும், மோர் தென் ஆஃப் ஆஃப் த சைக்கியாட்ரி உங்களுக்கு படித்த மாதிரி. ஓகே, டெர்மினாலஜிஸ் ஒரு 40-50 டெர்மினாலஜிஸ் இருக்கும், அவ்வளோதான். டெர்மினாலஜி என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, எந்த டெர்மினாலஜி எந்த டிசீஸ் கண்டிஷனில் வரும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், டன் வித் யுவர் சைக்காட்ரிக் நர்சிங். ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ கன்ஃபால்பேஷன், எரிட்டோமேனியா, ஃபோலியே டிலக்ஸ், டி ரியலைசேஷன்.
ஓகே, ஸோ கன்ஃபல்பேஷன்னா என்ன, ஏட்டோமேனியானா என்ன, ஃபோலியே டிலக்ஸ்னா என்ன, டீரியலைசேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஏட்டோமேனியா. ஓகே, ஸோ ஏட்டோமேனியா இது the term erotomania means delusional belief that other person is deeply in love with him or her. ஓகே, ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். சப்போஸ் நான் ஒரு பேஷண்ட்டாக இருந்தேன், ஸோ எனக்கு வந்துட்டு யாரோ ஒரு அன்னோன் பர்சன் வந்துட்டு என்னை விரும்புகிறதா எனக்கு ஒரு பிலீஃப் இருக்கும். அந்த டெர்மினாலஜி ஆர் அந்த டிசீஸ் கண்டிஷன் பேர் ஏட்டோமேனியா. ஓகே, ஸோ டுடேஸ் அசைன்மெண்ட், ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மூட் அண்ட் அஃபெக்ட்? ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் அசைன்மெண்ட், ஒரு டெர்மினாலஜி நம்ம இங்கே பார்த்தோம், ஃபோலியே டிலக்ஸ் அப்படின்னா என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ யுவர் கமெண்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஸோ ஹவ் வாஸ் மை வீடியோங்கிற கமெண்ட் சொல்கிறத விட இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். ஸோ அது வந்து என்னை இன்னும் வீடியோஸ் பண்ண என்கரேஜ் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.